ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிக்மா ஃபீமேலோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். சிக்மா ஃபீமேல் ஒரு ஹை வேல்யூ உமன். இவங்களுக்குன்னு ஒரு பேஷன் வச்சு அதை நோக்கி ஓட்டிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ஹை வேல்யூ உமனான சிக்மா ஃபீமேல். இவங்களோட பேஷனில் ஃபெயிலியரே வந்தாலும் ஃபெயிலியர் இல்லாத சக்ஸஸான்னு ஈஸியாக எடுத்துட்டு தன்னோட கோலில் தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க. இப்படி அவங்க தன்னோட பேஷன் தான் முக்கியம்னு ஓடிட்டு இருக்கும்போது இவங்க லைஃப்பில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஏன்னா இவங்க நேர்மையானவங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறதுலாம் எப்பவும் இருக்காது. ஹை வேல்யூ உமன் அவங்களோட உண்மையான ஒப்பீனியன் தான் கொடுப்பாங்க. இதை சொன்னால் இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க, அப்படியெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க நடுநிலையாக இருந்து இதுதான் உண்மை, இதுதான் சரின்னு மற்றவங்க மனசும் கஷ்டப்படாமல் அதை கரெக்டான வேல சொல்லுவாங்க. ஒரு உறவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா அது உண்மையாக இருக்கிறது தான். சில நேரங்களில் அதுவே விரிசலையும் கொடுக்கும். அந்த சமயங்களில் சிக்மா ஃபீமேல் இதை சொன்னால் உறவில் விரிசல் விழும். ஸோ மறைச்சு பேசுவோன்னெலாம் இருக்க மாட்டாங்க. எது ஃபேக்டோ அதை ஓப்பனாக உடச்சி சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி ஆண்களை ஈர்க்கிறாங்க? பொதுவாக ஆண்களுக்கு பெண்களோட நடை, உடை, பாவனை, சிரிப்பு, பார்வை, மற்றவங்க கிட்ட பழகிற விதம் அப்படின்னு கேரக்டரை அனலைஸ் பண்ணிட்டு தான் விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது சிக்மா ஃபீமேல் ஒரு மேக்னெட்டிக் உமன்னே சொல்லலாம். ஏன்னா சிக்மா ஃபீமேல் ஒரு இடத்துல என்ட்ரு ஆகுறாங்கனாலே எல்லோரோட பார்வையும் அவங்க மேலே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க அப்படியே எல்லாரையும் ஈர்த்துடுவாங்க. ஒரு மென்னுக்கு இந்த மாதிரி ஒரு பெண் கிடைச்சா நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணை அவங்க ஒரு பொக்கிஷ மாதிரி பார்த்து பெண்ணு ஏங்க வைக்கிற கேரக்டர் தான் சிக்மா ஃபீமேல். இப்படி எல்லாரையும் ஈர்க்கிற இந்த சிக்மா ஃபீமேலோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம்னா அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அதை ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அப்படி தான் சிக்மா ஃபீமேல் ஒரு மிஸ்டரியான கேரக்டர். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அனலைஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரான பசங்களுக்கு பிடிச்சி போயிடும். சிக்மா ஃபீமேல் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழகினா கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே நேர்மையான, விசுவாசமான பெண்களாக இருப்பாங்க. இவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கிற ஃப்ரெண்டும் இவங்கள மாதிரியே குணாதிசம் கொண்ட நேர்மையான, விசுவாசமானவங்களா தான் இருப்பாங்க. சிக்மா ஃபீமேலோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்க இவங்க மேலே வச்சிருக்கிற ஹோப்பை உடைய விட்டுற மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க காதல் வசப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை அவங்க காதல் வசப்பட்டாங்கன்னா ரொம்பவே லாயலாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவாங்க. பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட மாட்டாங்க. பார்ட்னர்கிட்ட இருந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் அவங்களுக்கான நேரமும் லாயலும் தான். இவங்க எப்படி நேர்மையாக இருக்கிறாங்களோ அதே அளவு நேர்மையாக இருக்கணும்னு பார்ட்னர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. பட் சீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள எப்பவும் மன்னிக்கவே மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆனால் உண்மையான பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. சிக்மா ஃபீமேல் ஒரு உயரத்தை எட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க ஃபேமிலியும் சேர்த்து உயர்த்துவாங்க. ஒரு வேளை அவங்க பார்ட்னருக்கு எந்த நாலேஜும் இல்லை, மணியும் இல்லைன்னா அவரை நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அது மணியாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக கேர் எடுத்து பண்ணுவாங்க. அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆண்களையே சார்ந்திருக்கிற பெண்களுக்கு மத்தியில் தன்னை முழுசாக நம்பி தன்னோட சுய மரியாதையும் காப்பாற்றிக்கிட்டு ஃபேமிலியையும் உயர்த்துறவங்க தான் சிக்மா ஃபீமேல். அதுக்கு காரணம் இவங்க மைண்டை ஹெல்த்தியாக வச்சுருப்பாங்க. சிக்மா ஃபீமேல் தன்னை மட்டும் இல்லை, ஃபேமிலியையும் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிற பொண்ணாக இருக்க மாட்டாங்க. சிக்மா ஃபீமேல் பொதுவாகவே ஃபிசிக்கலாக, மென்டலாக ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலேயே யோகா பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு பாசிட்டிவ் சைட்லேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேமிலி மொத்தத்தையும் பாசிட்டிவ் சைடில் வச்சு ஹெல்த்தியாக, பியூட்டிஃபுல்லாக ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா பாய்ஸ் நீங்கள் லக்கி தான்.
உங்ககிட்ட பொருளோ மணியோ எதிர்பார்க்காம டைம், லாயல், ட்ரூ லவ் மட்டும் எதிர்பார்த்து நிற்கிற பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் லக்கி தான். இந்த குவாலிட்டியெல்லாம் கேர்ள்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சிக்மா ஃபீமேல் தான். உங்கள் பார்ட்னர் சிக்மா ஃபீமேலாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.